ஹே கைஸ் வெல்கம் டு என் டு டிவிகே. ஸோ தமிழ்நாடே எதிர்பார்த்த தேர்தல் தேதி தானே அறிவிச்சிட்டாங்க. ஸோ எஸ் ஆமா நண்பா, ஸோ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏப்ரல் 23 எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ எண்ணி பார்த்தா 37-38 நாள் தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு நாளுக்காக தான் ஈகலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வெயிட் பண்ண மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் ஏப்ரல் 23 தேர்தல். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மே 4 அப்படின்ற மாதிரி எதனா சொல்லியிருக்காங்க. ஸோ வெறித்தனமான சம்பவம் தான். ஸோ ஒவ்வொரு டிவிகே ஃபேன்ஸும் வெயிட் பண்ணது இதுக்கு தான். ஸோ ஒவ்வொரு விச்சுவல் வாரியர்ஸ் வெயிட் பண்ணது இதுக்கு தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் தமிழக மக்களும் வெயிட் பண்ணதும் இதுக்கு தான். ஸோ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ஒரு அரசியல் கொடுக்கும் அப்படின்னு மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு முக்கிய காரணம் தளபதி விஜய் அவர்கள்ட்ட இருக்கிற அந்த ஒரு படைப்பலம் தான். சோ அந்த வகையில கண்டிப்பா தாறுமாறான சம்பவத்தை பண்ண போகுது. சோ கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகுது. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது மட்டும் இல்லாம தேர்தல் தேதி அறிவிச்சதுமே எல்லா சட்ட திருத்தங்களும் வந்து அமலுக்கு வந்துருச்சு. சோ எலெக்ஷனுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும், சோ எலெக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க போஸ்டர் ஒட்டணும், எங்கெங்க பேனர் வைக்கணும் அப்படின்ற எல்லாமே வந்து அமலுக்கு வந்துருச்சு. சோ அண்ட் இது மட்டும் இல்லாம சிஎம் போஸ்ட்ல இருந்த நம்ம சிஎம் அவர்களையும் வந்து சிஎம் போஸ்ட்ல இருந்து இறக்கியாச்சு. அண்ட் இது மட்டும் இல்லாம அவர் வச்சிருந்த அந்த பேனர் அது எல்லாத்தையுமே கழட்டி வெளில எடுத்து வச்சிட்டாங்க. சோ அந்த வகையில கிளீன் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் உண்மையே. சோ இதுக்கப்புறமா அந்த இடத்துல என்ன போட்டோ இருக்க போகுது அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணுவோம். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓட்டு போடும்போது அந்த ஒரு மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சியோ அந்த கட்சியோட சின்னம் மட்டும் இருக்க போறது கிடையாது. சோ அந்த சின்னத்தோட தலைவரோட முகமும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஸ்டாலின் அவருடைய போட்டோ, சோ விஜய் அவருடைய போட்டோ அப்படின்றது அந்த விசில் சின்னத்துக்கு நேராக இருக்க போகுது. சோ ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு நியூஸ் சோசியல் மீடியால ரூமரா ஓடிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்க போறாரு. சோ அதனால தான் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு. டெல்லியில வந்து பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதுக்கெல்லாம் வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ சொன்ன மாதிரி வந்ததுன்னா யாரு கூடயுமே கூட்டணி கிடையாது. சோ பிஜேபியோட கூட்டணியே கிடையாது. ஏன்னா கொள்கை எதிரி அவங்க தான். சோ அதனால தான் கூட்டணி கிடையாது. அண்ட் இது மட்டும் இல்லாம ஏடிஎம்கே கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னு சொல்லப்படுது. சோ அந்த வகையில யாரு கூட கூட்டணி கிடையாது. பட் கூட்டணி உண்டு. யார் கூட அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் கூட தான். சோ அதனால டிவிக்கு வந்து தனிச்சு தான் போட்டியிட போகுது. சோ தனிச்சு போட்டிடலாம் அப்படின்னு மாதிரி விஜய் எடுத்த டிசிஷன்றது ரொம்பவே பெருசு. ஏன் அப்படின்னா நேரத்துக்கு விஜய் அவர்கள் பிஜேபியோட கூட்டணி போயிருந்தார் அப்படின்னா ஜனநாயகன் படம் ஈஸியா ரிலீஸ் ஆயிருக்கும். அண்ட் கரூர் இஷ்யூ வந்து சிம்பிளா முடிச்சு விட்டுருப்பாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம விஜய் ஜெயிக்கிற அளவுக்கு வந்து 100% பாசிபிள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கும். சோ அந்த வகையில மிகப்பெரிய ஒரு ஆப்ஷன் தான். பட் அதெல்லாம் விட்டுட்டு விஜய் அவர்கள் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பா காரணங்கள் இருக்கும். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் கூட்டணி இல்லாம வந்து தோத்தாலும் வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு நமக்கு இந்த வாட்டி நமக்கு கிடைக்கும். சோ தோக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ ஜெயிக்க தான் போறோம். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏப்ரல் 23 தேர்தல் அண்ட் மே 4 வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா யார் கூட கூட்டணி போனா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் தாட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம தளபதி பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.